அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு ஈரோடு நார்த் ரோட்டரி கிளப்பினுடைய ஆளுநர் வருகை விழா, அலுவல் முறை வருகை விழா சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் அவர்கள் சுரேஷ் பாபு அவர்கள், அவர் ஒரு மருத்துவர். டாக்டர் சுரேஷ் பாபுவும் அவருடைய முதல் பெண்மணி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி திருமதி ஷீலா அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இது எங்கே என்று சொன்னால், ஈரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஈரோடு கேன்சர் சென்டர் என்ற புற்றுநோய் தீர்க்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு அவர்கள் இருவரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். நோக்கம் என்ன என்று சொன்னால், பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். இது இந்த முகப்பிலேயே ஒரு பெரிய விளம்பர பலகை வைத்து புற்றுநோயை இப்படியெல்லாம் தவிர்க்கலாம், அதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்ற வகையிலே அவர்கள் அதற்கான அந்த விளம்பர பலகையை திறந்து வைத்ததை பார்த்தோம். இவர்கள் இருவரும் வருகை புரிந்து அருமையான இந்த நோய் தீர்க்கக்கூடிய அல்லது நோய் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான செயலை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வாழ்த்து தெரிவிக்கிறது. இது இந்த ஈரோடு நார்த் ரோட்டரி கிளப் மிகச்சிறப்பாக இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவர் விப்புல் இருக்கிறார். விப்புல் நிறைய சேவை சங்கங்களில் இருக்கிறார், நிறைய பணியாற்றுகிறார். இது எந்த சேவை என்று சொன்னாலும் சரி, விப்புல் உடனே முன்னாடி வந்து அதை முன்னெடுத்து செய்யறதுல ஒரு சுறுசுறுப்பு. இப்ப ஆளுநர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் வந்து மாவட்ட ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாவட்ட ஆளுநர் அப்படின்னு சொன்னா ஈரோடு, திருப்பூர், நீலகிரி என்ற 3 பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் மாவட்டம். அந்த ஆளுநர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்திலே ஒரு சின்ன நேர்காணல் இந்த திட்டம் குறித்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த திட்டம், அதாவது பெண் குழந்தைகளுக்கான புற்றுநோய் தீர்த்தல் அப்படிங்கிற அந்த திட்டம் என்ன அடிப்படையில் உங்கள் மனசில் தோன்றுச்சு, இல்லை இந்த திட்டம் எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ரோட்டரி மாவட்டம் என்பது 3203 இந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநராக இந்த ஜூலை மாதம் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். 1 வருட காலம் இந்த பொறுப்பு தொடரும். ஒவ்வொரு மாவட்ட ஆளுநரும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரையாரிட்டிஸ் என்பார்கள், அதாவது மாவட்ட முன்னுரிமைகள் என்று பெயர். இந்த வருடம் எனது தலைமையில் இந்த ஆண்டில் 5 டிஸ்ட்ரிக்ட் ப்ரையாரிட்டிஸ் மாவட்ட முன்னுரிமைகளை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ட்ரைபல் வெல்ஃபேர், பழங்குடியினரின் மேம்பாடு. இரண்டாவது கேன்சர் அவேர்னஸ், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு. மூன்றாவதாக க்ரூமிங் யங் லீடர்ஸ், அதாவது இளைய தலைவர்களை உருவாக்குதல். நான்காவது விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் முன்னேற்றம். ஐந்தாவது வாட்டர் கன்சர்வேஷன், நீர் மேலாண்மை என்று பிரித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக நான் மருத்துவன் என்ற காரணத்தால் கேன்சர் அவேர்னஸ், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதன் முதல் பகுதியாக இன்று வந்து ஈரோட்டில் என்னுடைய அலுவல் முறை பயணமான கவர்னர்ஸ் அஃபிஷியல் விசிட், இந்த நிகழ்வின் போது ஈரோடு கேன்சர் சென்டரின் முகப்பிலே ஒரு பெரிய பலகை, அதாவது ஒரு அவேர்னஸ் போர்டு வச்சுருக்கோம். அது ஓப்பன் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்பொழுது கேன்சர் சென்டர் உள்ளே வந்து பொதுமக்கள் இடத்திலும் சரி, ரொட்டேரியன்கள் மத்தியிலும் சரி, மருத்துவர்கள் மத்தியிலும் ஒரு சிறு உரையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. குறிப்பாக கேன்சர், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முதல் படி இது என்று கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல வளர் இளம் பிராயத்தில் உள்ள இளம் பெண்களுக்கு, அதாவது 12 முதல் 25 வயது வரை உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் என்று சொல்லுவோம், சர்விக்கல் கேன்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த கேன்சர் வரக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கின்றன, வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக வருமுன் காப்போம் என்ற பொருளில் HPV வேக்சினேஷன் என்று அந்த குழந்தைகளுக்கு ஒரு 3 இன்ஜெக்ஷன் போடும்போது பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும்போது அவர்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாயில் கேன்சர் வராமல் தடுக்க முடியும். அந்த நோக்கத்திலே இந்த நிகழ்வை இன்று தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மருத்துவத்துறையிடமும் சரி, ரோட்டரியிடமும் சரி உங்கள் குறைகளை எடுத்து சொல்லி அதற்கு வேண்டிய நிவர்த்திகளை நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடாக இருக்கிறோம். குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு இந்த 3 இன்ஜெக்ஷனை போடுவதற்கு ரோட்டரி, இந்தியாவை போல இருக்கிற ரோட்டரி சங்கங்கள் அனைத்தும் இணைந்து இந்த முயற்சியை கொண்டு வந்திருக்கிறோம். சார், அது எந்த ஏஜில் அது போடணும் அந்த தடுப்பூசி? குறிப்பாக 12 முதல் 25 வயது வரை உள்ள இளம் பெண்களுக்கு இந்த ஊசி போடணும். 3 ஊசி முதலில் போட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது வந்து கவர்மெண்ட் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ 2 ஊசி போட்டாலும் போதுன்றாங்க. இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன், அதாவது சதையிலே நம்ம கையிலே இந்த டெல்டா இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், அதிலே போடலாம். அதாவது ஒரு 6 மாதம் இடைவெளி கழித்து 2 இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோன்னா
வாழ்க்கை பூரா அவர்களுக்கு இந்த சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வராமல் இருக்கிற தடுக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70,000க்கும் மேற்பட்ட பெண்கள் நம்ம இந்தியாவிலேயே இந்த சர்விக்கல் கேன்சர்னால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த இளம் பிராயத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஊசியை போடும்போது அவர்கள் வளரும்போது கண்டிப்பாக இந்த வியாதி வராமல் தடுக்க முடியும். அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்றோம். வருமுன் காப்போம். அதற்கான முதற் பயிற்சி தான் படிதான் இது. மிகச்சிறப்பு டாக்டர், மிக அருமை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருந்து, அதுவும் அலுவல் முறை வருகை விழாவிலேயே ஒரு திட்டத்தோடு வந்து, அந்த திட்டமும் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய, மக்களுக்கு நோய் வராமல் இருக்கக்கூடிய அருமையான ஒரு திட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று வள்ளுவர் சொல்லுவார். வருவதற்கு முன்பே தடுப்பதுதான் சரி, இல்லை என்றால் அது நெருப்பிலே இட்டது போல எல்லாம் அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த வகையிலே வருவதற்கு முன்பாகவே இதை தடுத்துவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஈரோடு நார்த் ரோட்டரி சங்கம் மிகச்சிறப்பாக இதை முன்னெடுத்திருக்கிறது. ஆளுநர் அவர்களினுடைய துணைவியார் ஷீலா அவர்கள், முதல் பெண்மணி, இப்போது நம்மோடு இருக்கிறார். அவர்கள் சில வார்த்தைகள் இப்போது நம்மிடத்திலே பேசுவார். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணது ரியலி பூன் டு த லேடிஸ், விமன், கேர்ள், சைல்டு, எவ்ரிபடி. இதை வந்து நம்ம நல்ல விதமாக சொசைட்டிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அது பீப்புளுக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட் நீடட். தட்ஸ் அ க்யூர் ஃபார் இட். அதுக்கு ப்ரிவென்ஷன் இருக்குதுன்னு இந்த சர்விக்கல் கேர் இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம அந்த அவேர்னஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் கோயட் ஸ்கூல்ஸ் வந்து கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணி இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை இன்னும் பெட்டராக ரீச் பண்ணுற மாதிரி நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இது நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.